அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் என்ன ப்ரோமோன்னு சொல்லி பார்ப்போம். மீனாவுக்கு வந்து இங்கே நான் கிளம்புனா நேரமாச்சுன்னு சொல்லி அவங்க வந்து ரூம்லேருந்து கிளம்புறாங்க. பட் இங்கே செந்திலுக்கு மாறி மாறி ஃபோன் வருது. ஏன் ஃபோன் அட்டன் பண்ணி பேச வேண்டியதானே அப்படிங்கிறாங்க. இல்லை அது கஸ்டமர் கேர், நான் அப்புறம் பார்த்து பேசிக்கிறேன் அப்படிங்கிறாங்க. திருப்ப வருது. நீ ஃபஸ்ட்டு பேசிட்டு என்ன ஏதுன்னு கேட்டு சத்தம் போடு அப்படிங்கிறாங்க. சரி நான் பேசுகிறேன் அப்படிங்கிறாங்க. கடைசி பார்த்தா அது பாண்டியன்கிறது செந்திலுக்கு ஆல்ரெடி தெரியும் தான். பட் மீனா கிட்ட வந்து மறைக்கிறாங்க. ஹலோ என்னப்பா அப்படிங்கிறாங்க. என்ன எத்தனை ஃபோன் போட்டுகிட்டே இருக்கிறது, ஃபோன் போட்டு எடுக்கவே மாட்டேங்கிற அப்படின்னு. இல்லைப்பா ஃபோன் சைலண்ட்டில் இருந்துச்சு பண்ணேன். என்ன சைலண்ட்டு என்ன விளக்கம் வரும். இங்கே கடையில் இருக்கும்போது 24 மணி நேரமும் ஃபோனையே கையில் வச்சுட்டே இருப்பான். இப்போ நான் ஃபோன் போட்டால் சைலண்ட்டில் இருக்குங்கிறான். சரி நேற்று சொன்ன வேலையெல்லாம் பார்த்தாச்சா? பார்த்தாச்சுப்பா, அதெல்லாம் முடிச்சிட்டேன்ப்பா அப்படிங்கிறாங்க. ஆமாம், மல்லிக்கு வந்து நான் லோடு ஏற்றி விட சொல்லி ஃபோன் போட்டு பேச சொன்னேன், பேசினேனே. இல்லைப்பா நான் ஃபோன் போட்டேன், அவர் ஃபோன் எடுக்கவே இல்லை அப்படிங்கிறாங்க. இல்லை இன்றைக்கி நான் பேசிட்டேன், உன் நம்பர் அவருக்கு தெரியலையா, இன்றைக்கி உன் நம்பர் கொடுத்துருக்கேன், கண்டிப்பாக எடுப்பார் அவர். அப்படியே பூண்டை ஏற்றி விடேன்ட்டுருக்காரு. அவர்கிட்ட பூண்டை ஏற்றி விட்டுரு, அதுக்கடுத்து அவர்கிட்ட வந்து ரூபா வாங்கிட்டு வந்துரு அப்படின்ட்டு 2-3 வேலை சொல்லிக்கிட்டே இருக்காரு. அவர் சரிப்பான்னு சொல்லி செந்தில் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதுக்கடுத்து மீனா கூட சேர்ந்து வெளியில் நடந்து வராங்க. என்ன எப்போ பார்த்தாலும் மூஞ்சி உண்மையே வச்சுருக்கேன்னே. இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லையே, நல்லா தான் இருக்கேன் அப்படிங்கிறாங்க. சரி நான் வேலையை முடிச்சுட்டு சீக்கிரம் வந்துடுறேன், நீ சீக்கிரம் ரூமுக்கு வந்துடு, நம்ம வெளியே ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம் அப்படிங்கிறாங்க. சரி ஓகே அப்படின்ட்டு சேர்ந்து எங்கிட்ட கிளம்பிடுறாரு. நெக்ஸ்ட் இங்கே தங்கமயில் வழக்கம் போல் கேரியர் எடுத்துகிட்டு சரவணனுடைய ஒர்க்கு அங்கே பண்ணுற பிளேஸ்க்கு போயிடுறாங்க. வா மயிலு வா உட்காரு அப்படிங்கிறாங்க. உட்காந்துட்டு நான் சாப்பாடெல்லாம் எடுத்து பரிமாறுறாங்க. ஏன் மாமா என் மூஞ்சை பார்த்துட்டு நான் எப்படி இருக்கேன்னு கூட கேட்க மாட்டிங்களா, என் முகம் மாடி இருக்குன்னு கூட நீங்கள் கவனிக்க மாட்டிங்களா அப்படின்னு தங்கமயில் கேட்குறாங்க. இல்லை மயில் நீ வெயில் வந்தியே, அதனால் ரொம்ப டயர்டாக இருப்பான்னு நினச்சேன் நான். இல்லை அதனாலலாம் இல்லை, வீட்டில் மாறி என்னை ஒவ்வொரு ஆளாகவும் என்னை திட்டிக்கிட்டே இருக்காங்க, என்னை கேள்வி மேலே கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்காங்க அப்படிங்கிறாங்க. ஏன் என்ன யார் என்ன சொன்னான்னே. முதல்ல அத்தை வந்து என்னை திட்டுனாங்களா, இப்போ கதிர் தம்பி காலையில் என்னை ஒரு மாதிரி பேசிடுச்சு அப்படிங்கிறாங்க. கதிரா அவன் என்ன பேசினா, அவன் அப்படிலாம் பேச மாட்டானே அப்படிங்கிறாங்க. இல்லை நான் வெளியில் உட்காந்துட்டு இருந்தேன்னா கதிர் தம்பி வந்து டியூஷன் விஷயத்தை பற்றி என்கிட்ட பேசிச்சு, நீங்கள் எதுக்கு மாமா கிட்ட டியூஷனை பற்றினா பேசுனீங்க அப்படின்னு என்னை ஒரு மாதிரி பேசிச்சு, எனக்கு அது ரொம்ப கஷ்டமாக இருக்கு மாமா அப்படின்னு சொல்லி மயில் வந்து சரவணன் கிட்டக்க போட்டு விடுறாங்க. டியூஷன் விஷயமா அப்படிங்கிறாங்க. ஆமாம் மாமா, மாமா கிட்டக்க நான் பேசிகிட்டு இருக்கும்போது ராஜி டியூஷன் எடுக்கிறத யதார்த்தமாக சொல்லிட்டேன், ஏதோ ஒரு விஷயத்தை பேசும்போது நான் சொல்லிட்டேன், அதே எதுக்கு நீங்கள் சொல்கிறீங்கன்னு சொல்லி கதிர் என்னை சொல்லிச்சேன்னு. கதிர் வேறு என்ன சொன்னான் அப்படிங்கிறாங்க. அவன் நார்மலாகவே அப்படி தான் பேசுவான் அப்படிங்கிறாங்க. இல்லை மாமா கதிர் வந்து நீங்கள் உங்கள் வேலையை மட்டும் பாருங்கள், அடுத்தவங்க விஷயத்தில் தலையிடாதீங்கன்னு சொல்லிடுச்சு என்னை. அதுவும் ஒரு மாதிரி ஸ்ட்ரிக்டாக கராராக சொல்லிடுச்சு தம்பி அப்படிங்கிறாங்க. இல்லை என்னோடய தம்பி பேசுகிற தோரணே அப்படி தான் இருக்கும், அவன் நார்மலாகவே எல்லாருக்கிட்டையும் ஸ்ட்ரிக்டாக ஒரு கராராக பேசுகிற மாதிரி தான் இருக்கும், சவுண்டை கொஞ்சம் வசதி தான் பேசுவானே. அதெல்லாம் இல்லை மாமா, நீங்கள் கதிர் தம்பிக்கிட்ட கேட்கணும், ஏன் அன்னிக்கிட்ட இப்படி பேசுகிறேன்னு சொல்லி நீங்கள் கேட்கணும் அப்படிங்கிறாங்க. நான் எப்படி கேட்க முடியும் அப்படிங்கிறாங்க. இல்லை அதெல்லாம் இல்லை, எனக்காக நீங்கள் கேட்டு தான் ஆகணும், அன்னிக்கிட்ட இப்படிலாம் பேசக்கூடாது அப்படின்னு நீங்கள் சொல்லணும், அப்படி சொன்னால் தான் அந்த வீட்டில் எனக்கு மரியாதை இருக்கும் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக அழுகிற மாதிரி அழுது சீனை போடுறாங்க. உடனே சரவன்ட்டு சரி நீ அழுகாத நான் கேட்குறேன் அப்படிங்கிறாரு. அடுத்து கடையை காட்டுறாங்க. கடையில் கேரியர் கொண்டுட்டு வந்துடுறாங்க. ஆனால் நம்ம பழனி இருக்கார். என்னம்மா இன்றைக்கி கேரியில் சாப்பாடு தானே அப்படிங்கிறாங்க. ஆமாம் சித்தப்பா வாங்க சாப்பிட வாங்க அப்படிங்கிறாங்க. ஆனால் அவங்க மாமனார் இருக்காங்க. மாமா நீங்களும் சாப்பிடுவாங்க மாமா அப்படிங்கிறாங்க. சரிம்மா அப்படிங்கிறாங்க. உடனே பழனி இருந்துட்டு சித்தப்பா நான் வேலை பார்க்கட்டுமா உடனே. ஐயோ அதெல்லாம் வேண்டாம்மா, நானும் எங்கள் சித்தப்பாவும் நாங்கள் பார்த்து ஹெல்ப் பண்ணிக்கிடுவோம் அப்படிங்கிறாங்க. ஏப்பா உன தான் இன்றைக்கி கேரியர்லாம் கொண்டு வரக்கூடாது, நேற்றோட போதும் லாஸ்ட்டாக இருக்கட்டும்னு சொன்னே இல்லை, இன்றைக்கி இதை கொண்டுட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி பண்ணி கேட்குறாங்க. நீங்கள் சொல்லுவீங்க மாமா, நீங்கள் சொன்னதுக்காக நான் வேண்டான்னு சொல்லி இருக்க முடியுமா, உங்கள் மேலே அக்கறை எனக்கு இருக்குல்ல, பாவம் நீங்கள் வெயில் அழிஞ்சு திரிஞ்சு வரணும், அதனால் நான் டெய்லியும் கொண்டுட்டு வரதான் மாமா செய்வேன் அப்படின்னு சொல்லி சாப்பாடெல்லாம் பரிமாறுறாங்க. ஏமாம்மா நான் உங்ககிட்ட பேசுகிற விஷயங்கள் எல்லாமே தப்பாக முடியுதா, நான் வீட்டில் வந்து எல்லாருக்கிட்டையும் பேசுகிறது தப்பான விஷயமா அமையுதோ அப்படின்னு சொல்லி புலம்புறாங்க. ஏன்பா எதுக்கு சொல்கிறேன், நீ நல்லபடியாக தான் நான் ஐடியாலாம் கொடுக்குற அப்படிங்கிறாங்க. இல்லை இன்றைக்கி கதிர் தம்பிட்டு டியூஷன் பற்றி பேசுனது, அத்தை வந்து என்கிட்ட இந்த மாதிரி பாராட்டி பேசுனது, இது எல்லாமே அத்தையுமே என்னை வந்து திட்டுனாங்க, கதிர் தம்பியும் கொஞ்சம் என்கிட்ட டியூஷனை பற்றி பேசுனாங்க, நீங்கள் எதுக்கு அதெல்லாம் சொன்னீங்க, நீங்கள் எதுக்கு தலையிடுறீங்கன்னு சொல்லி என்னை வந்து பேசுனாங்க, அப்போ நான் அதெல்லாம் சண்டை போடுற மாதிரி நடந்துக்கிறேன்னா அப்படிங்கிறாங்க. அப்படியே பேசுனா அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, நீ இந்த குடும்பத்தில் ஒரு ஆள் தானே, நான் என்ன ஏது நான் வீட்டில் கேட்குறேன், நீ அதெல்லாம் போட்டு ரொம்ப உழப்பாதப்பா, மனசை போட்டு குழப்பாத அப்படிங்கிறாங்க. ஐயோ இல்லை மாமா அதெல்லாம் ஒன்றும் கேட்க வேண்டாம், அப்புறம் இந்த விஷயத்தையும் நீ மாமா கிட்ட சொல்லிட்டியா அப்படின்னு சொல்லி அதுக்கு வேறு என்னை திட்டுவாங்க, அதுக்கு வேறு என் மேலே கோவப்படுவாங்க, அதெல்லாம் நீங்கள் எதுவும் யார்கிட்டையும் கேட்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இல்லைப்பா அதெல்லாம் இல்லை, நான் பேசுகிறத நான் பேசிக்கிடுவேன் அப்படின்னு சொல்லி பாண்டியன் சொல்கிறாங்க. அதுக்கடுத்து இது என்னது மாமா துவரம்பருப்பா என்ன 140 ரூபா ரேட்டுக்காக போச்சு, போன வாரம் கூட 130 ரூபாய்க்கு தானே இருந்துச்சு, அதுக்கப்புறமா 4 ரூபா தானே ரேட்டு ஏறி 134 தானே வந்துச்சு அப்படிங்கிறாங்க. பாரு துவரம்பருப்பு ரேட்டெல்லாம் கரெக்டாக சொல்கிறியப்பா, அது எப்படி உனக்கு தெரியும் அப்படிங்கிறாங்க. இல்லை மாமா எனக்கு துவரம்பருப்பு மட்டும் இல்லை, பாசிப்பருப்பு உளுந்தம்பருப்பு கொண்டக்கடலை இந்த மாதிரி எல்லாவோடைய ரேட்டு எனக்கு தெரியும், எங்கள் வீட்டில் நான் தான் மளிகை ஜாமான் லிஸ்ட்டெல்லாம் போடுவேன், ரேட்டு எப்படி ஏறி இறங்குது எல்லாமே தெரியும், பார்த்து தான் நான் ரேட்டை எடுத்துவேன், செலவழிக்கிறது எல்லாமே பார்த்து தான் செலவழிப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. பாரு இவ்வளோ நல்ல பிள்ளையா இருக்கேப்பா, ஒன்றை போய் இருக்குப்பா யார் எதுவும் சொல்ல போகிறாங்க, நான் பார்த்துக்கிறேன் நீ குழப்படாமல் போப்பா அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட் நம்ம செந்தில் மீனாவை கேட்டுறாங்க. மீனா வந்து ஃபோன் போடுறாங்க. இன்னும் எங்கே இருக்க நீ, இன்னும் ரூமுக்கு வரலையா அப்படிங்கிறாங்க. அப்போ நீ ரூமுக்கு வந்துட்டியா அப்படின்னு செந்தில் கேட்குறாங்க. ஆமாம் நான் அப்போதே ரூமுக்கு வந்துட்டேன், என்னமோ நான் வரதுக்கு முன்னாடியே வந்துடுவேன்னு சொன்னால் இன்னும் அளக்கணும் அப்படிங்கிறாங்க. இல்லை நான் இங்கே ஒரு விஷயமா வந்தேன்னா அந்த வேலை
இன்னும் முடியல, கிட்டத்தட்ட எப்படி ஒரு மணி நேரம் வந்துடும் அப்படின்னு நினைக்கிறேன், நீ வெயிட் பண்ணி ப்ளீஸ் ப்ளீஸ் நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி செந்தில் சொல்கிறாரு. என்னது இன்னும் 1 மணி நேரம் ஆகுமா, ஐயோ எப்போ தான் அந்த வேலையை முடிச்சுட்டு வருவியோ அப்படின்னு சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட்டு ராஜி கால் பண்ணுறாங்க மீனாவுக்கு. மீனா பேசுகிறாங்க, என்ன ராஜி என்ன அப்படிங்கிறாங்க. அக்கா எங்கள் வீட்டில் நிறைய பிரச்சனை நடக்குதுக்கா அப்படிங்கிறாங்க. என்ன பிரச்சனை, நான் டியூஷன் எடுத்தேன்னா அந்த டியூஷன் விஷயம் மாமா கிட்ட சொல்லாமல் ஒரு நாள் எடுத்துட்டேன், நான் எப்படியாவது சொல்லிடலாம் தான் நினச்சேங்க்கா, சொல்லாமல் இருக்கக்கூடாதுன்னு அப்படி எதுவுமே நினைக்கல, பட் மாமாவுக்கு அது எப்படியோ தெரிஞ்சு மாமா பயங்கரமாக கத்தி இனிமேல் டியூஷனுங்கிற ஒரு விஷயம் எடுக்கவே கூடாதுன்னு சொல்லி ரொம்ப ஸ்ட்ரிக்டாக பேசிட்டார். உடனே ஏன் இவர் இப்படிலாம் இருக்கார், சின்ன சின்ன விஷயத்தில் ரொம்ப பெருசாக இருக்கிறார் அவர், நீ இன்னொருக்க பேசி பார்க்கலாம்ல ராஜி அப்படிங்கிறாங்க. இல்லைக்கா அவர் பயங்கரமாக பேசுகிறாரு, எதையுமே அவர் கரெக்டாக கெஸ் பண்ணவே முடியல, நம்ம லைட்டாக ஆரம்பிச்சோம்னா அவர் உடனே உச்ச கட்டத்துக்கு மேலே வரைக்கும் ஏறிடுறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அப்படியா அப்படிங்கிறாங்க. அவங்க பேசிட்டு இருக்கும்போதே பக்கத்தில் கோமதி வந்துடுறாங்க. யார்கிட்ட நீ பேசுகிறவனே, வேறு யார் நம்ம மீனாக்கா தான், உடனே கொடுக்குற நானும் பேசுகிறேன்ட்டு. மீனா என்ன மீனா எப்படி இருக்க அப்படிங்கிறாங்க. என்னத்தை உங்கள் மூத்த மருமக கேரியர் விஷயம் என்னாச்சு அப்படிங்கிறாங்க. ஆமாடி இன்றைக்கும் கேரியர் தூக்கிட்டு கிளம்பிட்டா அப்படின்னு. என்ன இன்றைக்குமா, நேற்று கொண்டு போனதுக்கே மாமா வைவார், இனிமேல் கொண்டு வரக்கூடாதுன்னு சொல்லுவாருன்னு பார்த்தா இன்றைக்குமா கொண்டு போயிட்டாங்க அப்படிங்கிறாங்க. ஆமாடி நான் இதில் வேறு நான் ஏன் கொண்டுட்டு வரலன்னு சொல்லி என்ன வேறு கேள்வி கேட்குறாருனே. அப்படியாங்கோ அப்படிங்கிறாங்க. என்னத்தை இதுக்கெல்லாம் மாமா இடம் கொடுக்குறாரு அப்படின்னு மீனா கேட்குறாங்க. அடுத்து கோமதின்னு சொல்லி கூப்பிடுறாங்க யாரோ பக்கத்தில். சரி பக்கத்து வீட்டாக்கா கூப்பிடுறா, நீ ராஜிக்கிட்ட பேசிட்டு நான் வெயிட் வரேன்ட்டு போயிடுறாங்க. என்ன ராஜி வர வர இப்படி நடக்குது, அந்த தங்கமயில் என்னடனா மாமாவுக்கு பிடிக்காத விஷயத்தை செய்கிறாங்க, மாமா அதை சரிங்கிறாரு, நம்ம என்னடனா சாதாரண சின்ன விஷயத்தை இப்படி செய்கிறோம், அந்த விஷயத்த அவர் பெரிய விஷயமா செய்யவே கூடாதுன்னு ஆக்குறாருன்னே. ஆமாக்கா என்னன்னே தெரியல கண்ணே, இதுக்கு தான் அரேஞ்ச் மேரேஜ் பண்ணிட்டு வரணும் போலுக்கு, நம்மளை மாதிரி ஓடி வந்து கல்யாணம் பண்ணக்கூடாது போலுக்கு, நான் இவ்வளோதான் இருந்தாலும் நம்மளுக்கு பாரு மதிப்பு மரியாதை எல்லாமே கம்மியாக தானே கிடைக்குது அப்படிங்கிறாங்க. சரிக்கா நீங்கள் எங்கே போனீங்கன்னே, நான் எங்கே போக, நான் ரூமில் தான் இருக்கேன். இந்த மாமா மாறி செந்திலுக்கு ஃபோன் போட்டு இங்கே போ அங்கே போ, அவங்களுக்கு ரூபா கொடு இவங்களுக்கு ரூபா கொடு, அவங்ககிட்ட ரூபா வாங்கிட்டியா இவங்ககிட்ட ரூபா கொடுத்துட்டியா அப்படின்னு சொல்லி மாறி வேலை சொல்லிகிட்டே இருக்காரு. இப்போ பாரு இப்போ வரைக்கும் இன்னும் வரவே இல்லை, நான் மட்டும்தான் ரூமில் இருக்கேன்னே. என்னக்கா நீங்கள் இந்த இதை விட்டுட்டின்னு அடுத்து இதே மாதிரி வாய்ப்பு கிடைக்காது, எப்படியாவது செந்தில் மாமா சீக்கிரம் வர சொல்லி எங்கேயாவது வெளியில் கூட்டிகிட்டு போக சொல்லுங்கக்கா, நேற்று வேறு போகலங்கிறீங்கன்னே. ஆமாம் ராஜி சரி இன்னொருக்கு நான் செந்திலுக்கு ஃபோன் பண்ணுறேன் சரியா வச்சிட்றேன் அப்படின்ட்டு ஃபோனை வச்சிட்றாங்க மீனா.